ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வேறு லெவலான கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை வந்து சூப்பராக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஒருத்தன் கிணத்து பக்கம் வரான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. கிணத்துக்குள்ளே பார்க்கும்போது அதான் அவனை இழுத்துருச்சு. இழுத்துட்டு உள்ளே போகும்போது அவன் காப்பாற்றுங்கன்னு கத்துறான். ஆனால் அவன் தலை உள்ளே இருக்கிறதுனால கேட்கல. அப்புறம் ஒரு முழுசாக அவன் ஏதோ ஒன்று கிணத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. அவன் காப்பாற்றுங்க கத்துறாங்க. தண்ணிக்குள்ளே கத்துறது யாருக்கும் கேட்காது. ஆனால் அந்த கிணத்துக்குள்ளே கத்துறது வந்து அந்த வெளியே கேட்டுச்சு. அவன் கத்துறது எல்லாம் கேட்கறதுனால அது அவங்க கிணறுனால அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னடா இது கிணத்துக்குள்ளே வந்து ஒரே சத்தம் காட்டிக்கிட்டே இருக்கிறோம், யாரும் உள்ளே விழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு அவன் கிணத்துக்குள்ளே இருக்காங்க. அவன் பார்த்தா நம்ம மகன் கிடந்தான். அவனை தூக்கிட்டு வந்து அமுக்கிட்டுங்க. அந்த அவங்க அப்பாவுக்கு நீச்சல் தெரியறதுனால அவங்கள அழுதுகிட்டே அவனை பார்த்தா அவன் செத்துட்டான். சரி, இவனை இந்தமாரி நம்ம செத்துட்டான்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி போய் போது அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அவங்க அம்மா பக்கெட்டாக அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப அழுதுட்டு திடீர்னு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கான விஷயம் என்னென்னா, அவன் அந்த சாவுப்பட்டி உடச்சிட்டு வெளியே வந்துடுறான். அதை பார்த்தோன்னே என்னடா இது உடச்சிட்டு வந்துட்டான் அவன், அதில் எப்படா உடச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயம் வந்துருச்சு. ஏன்னா பேயா இருக்குமோன்னு சொல்லிட்டு பயத்தில் அவங்க அம்மாவும் பையனும் ஓடி போயிட்டுருக்காங்க. அவங்க அப்பா ஒரு சைடு ஓடி போகிறாங்க, அவங்க ஒரு சைடு ஓடி போகிறான். ஆனால் அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. அவனும் ஓடி போகிறான். எங்கே ஓடி போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிணற்று பக்கம் தான் ஓடி போகிறான். எதுக்கடா அவன் கிணற்று பக்கம் ஓடி போகிறான்னு தெரியணும்னா, அவன் ஓட்டியே போகிறாங்க. நிற்காம ஓடிட்டே போய் கிணற்று பக்கத்தில் போயிட்டு, எனக்கு எப்படி இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு தெரியும். நான் பார்த்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹார்ட் ஒர்க்காண்டி நீங்கள் லைக் போடுங்க. கமெண்ட்டில் 20 கமெண்ட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்து கொடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குமார் கிங் லேசரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.